மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இப்படிப்பட்ட மதுக்கடை மன்னிக்கும், இப்படிப்பட்ட மரணக்கடை நமக்கு தேவையா? சாராயத்தை விற்று தான் ஆட்சி நடத்தணும், அந்த வருமானத்தை வச்சு தான் ஆட்சி நடத்தணும் அப்படின்னா தோல்ல கிடக்கிற துண்டை உதறி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அறிஞர் அண்ணாவை தலைவராக கொண்ட இருவரும் திராவிட கட்சிகளும் டாஸ்மாக் கடையை வச்சு தான், அந்த கடையில் வர வருமானத்தை வச்சு தான் ஆட்சியே நடத்துகிறாங்க. கல்லூரிகள், பள்ளிகள், கோவில்கள், மருத்துவமனை போன்ற பகுதிகளில் மதுக்கடைகள் அமைக்கக்கூடாது என்பது விதி தெளிவாக இருக்குது. அப்படி இருந்தும் இன்றைக்கி அப்படியே இருக்குது. திருச்சி மாநகராட்சியிலே எடுத்துக்கோங்க. நம்ம வார்டு 12 மேல சிந்தாமணியில் உள்ள அண்ணா சிலைக்கு மிக அருகாமையிலே டாஸ்மாக் கடை இருக்குது. அதை சுற்றி ஈஆர் மேல்நிலைப்பள்ளி இருக்குது, தனியார் மருத்துவமனை இருக்குது, சத்திரம் பேருந்து நிலையமே இருக்குது. அங்கே வர பொதுமக்களுக்கு அசௌகரியமான சூழலும் இருக்குது. இதனால் இந்த டாஸ்மாகில் போகிற மது பிரியர்கள்னால அவங்க குடிச்சிட்டு வாந்தி எடுத்து கிடக்கிறாங்க, அரைகுறை ஆடையோட நடு ரோட்லேயே படுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு முகசுளிக்கும் வகையில் இருக்குது. அதே போல் கேகே நகர் ஒயர்லெஸ் ரோடு அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. அது கேகே நகர் பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் தான் இருக்குது. அங்கேயும் பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடம். அங்கேயும் இதே தொல்லைகள் தான். அங்கே மட்டும் இல்லை, திருச்சி மாநகராட்சியில் பல பகுதிகளில் இதே தொல்லை இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் சொல்லியிருக்கிறபடி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் இந்த டாஸ்மாக் கடைகள் முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து மூடப்படும். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.